பைசன் காலமாடன். இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே இது யாரை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, மிகப்பெரிய உழைப்பை போடக்கூடிய ஒரு ஹீரோ தேவை. என்னோட வேகத்துக்கு இல்லை என்னோட எனர்ஜிக்கு ஈடு கொடுத்து என் கூட ஓடி வரக்கூடிய, என் கூட இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கதாநாயகன் இருந்தால் தான் அந்த படத்தை பண்ண முடியும், இல்லைன்னா அந்த படத்தை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதோட உண்மை. அந்த நேரத்தில் எனக்கு தோணுனது என்னோட ஒரே சாய்ஸாக தோணுது துருவ் தான். துருவுக்கு படம் பண்ணலான்னு முடிவு பண்ண உடனே நான் யோசித்த கதையும் பைசன் காலமாடன் தான். கிட்டான், இந்த கதையோட ஹீரோவோட பேர் பணத்தி கிட்டான்னு சொல்லி, கிட்டான்னு எழுதும்போது எனக்கு துருவோட முகம் கரெக்டாக சேர்ந்துட்டு, என்னோட கிட்டானை என்னோட மைண்டில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த அந்த கிட்டானை அப்படியே தத்துவமாக கொண்டு வரதுக்கு கிட்டான் துருவ் போட்ட உழைப்பு ரொம்ப அசாத்தியமானது. சினிமாவுக்காக ஒரு கலைஞன் ஒரு இவ்வளோ வயசுலேயே இவ்வளோ மெச்சூர்டான ஒரு உழைப்பை போட முடியுமா அப்படின்னு சொல்லி பிரமிக்க வச்சாப்புல எனக்கு. நிச்சயமாக உண்மையிலேயே சொல்லணும்னா துருவோட உழைப்புக்கு பைசன் காலமாடன் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும். அப்படியோப்பட்ட உழைப்பை உழைத்த துருவுக்கு என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டானுக்கு அப்பா, இந்த அப்பா கேரக்டருக்கு நிறைய யோசித்தேன். விக்ரம் சார்ட்ட கூட கேட்டேன். அதுக்கப்புறம் நான் சூர்யா சார் ட்ரை பண்ணேன், அப்போ விஜய் சேதுபதி சார் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணே தெரில. அப்போ தான் யோசித்தேன், அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு கிட்டானுக்கு ஒரு அப்பா தேடணும் அப்படின்னு. கிட்டானுக்கு அப்பானா யார் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அப்போ என் கண்ணுக்கு வந்தது தான் பசுபதி சார். பசுபதி சார்கிட்ட போய் கதை சொன்னேன். அடுத்த செகண்டே முழு கதையை சொன்ன உடனே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. பண்ணுறேன்னா சாதாரணமாக பண்ணலை. ஏன்னா பசுபதி சார் இந்த படத்துக்கு போட்ட உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. எனக்கு நம்பவே முடியல என்னையால். படத்தை எடுப்பதின் மூலமாக மாரி செல்வராஜ் என்ன சொல்ல நினைக்கிறாப்புல, இந்த படம் எடுப்பதற்கான நோக்கம், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களோட எல்லா வேகத்துக்கும் ஈடு கொடுத்து அவர் இந்த படத்தை தன்னோட பர்சனலாக ஓனாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஒரிஜினல் கிட்டானோட அப்பாவாகவே, வேலுச்சாமியாகவே வாழ்ந்திருக்காரு. பசுபதி சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. பசுபதி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ்னால் படத்தில் கந்தசாமி அப்படிங்கிறது. கந்தசாமி கேரக்டர் நான் எழுதும்போது யோசிக்கவே இல்லை. அது காரணம் லால் சார். ஏன்னா லால் சார் அடிக்கடி சொல்லியிருக்காரு, உன் படத்தில் எப்படியோ ஒரு அனிமல் வரும், அந்த அனிமல் மாதிரி நீ நினச்சிக்கோ, எல்லா படத்திலும் நான் இருக்கணும்னு நினைப்பாரு. பட் அதுக்காக மட்டுமே நான் லால் சார் சூஸ் பண்ணுவேன். இந்த கேரக்டருக்கு ஒரு ரொம்ப உயரமான, அதே நேரத்தில் அந்த உயரத்தை பற்றி சந்தேகப்படக்கூடிய ஒரு முகமும் கம்பீரமும் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு லால் சார் ஆப்டா இருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. பொதுவாக லால் சார் நடிக்கிறாரு அப்படின்னா நான் யோசிக்கவே மாட்டேன். அவர் நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், அதுக்கு எல்லா வகையிலுமே அவர் சப்போர்ட் பண்ணுவார். அது கர்ணனாக இருக்கட்டும் சரி, மாமன்னனாக இருக்கட்டும் சரி, சும்மா ஒரு சின்ன கேரக்டர் கூப்பிட்டா கூட பண்ணுவார், எனக்கு நல்லா தெரியும். பட் கந்தசாமியும் அப்படிதான். ஒரே விஷயம் தான் சொன்னேன், இந்த கதாபாத்திரங்கள் எதுவுமே சாதாரணமானது கிடையாது. இது மிக ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய கதாபாத்திரங்கள் தான். அதனால் நம்பி பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவே மெனக்கெட்டு இந்த படத்துக்கு எப்பவும் போல எனக்காக சப்போர்ட் பண்ணார். லால் சாருக்கு என்னோட டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவுக்குன்னு சென்னை வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல அலைஞ்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். அது சினிமா காட்டின அந்த பயம்லாம் பார்த்துட்டு நம்மளாலாம் முடியாது, போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த படம் தான் பருத்தி வீரன். தேட்டரில் போய் பார்த்துட்டு இப்போ முடிவு பண்ணேன், என்ன ஆனாலும் சரி நம்ம சினிமாவில் தான் இருக்கணும்,
எனக்குள்ளே சினிமாவை விதைச்சதில் ஒரு முக்கியமான பங்கு அமீர் சாருக்கு இருக்குது. அவரோட உடல் மொழி ரொம்ப பிடிக்கும். ஒரு நேர்மையோட ஒரு திமிர்த்தனம் வந்து அவர்கிட்ட இருக்கும். அந்த திமிர்த்தனத்தை எப்படியாவது பயன்படுத்தலாம், என்னைக்காவது ஒரு நாள் பயன்படுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பைசன் காலமாடன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது பாண்டிய ராஜாவா யாரை பண்ண வைக்கலாம்னா நோ சாய்ஸ், எனக்கு மைண்டில் உடனே வந்தது அமீர் சார் தான். அமீர் சார் தான் அந்த பாண்டியராஜா பண்ணுனா அமீர் சார் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ நான் சொன்னது ரஞ்சித் அண்ணாட்ட ஒன்று தான் சொன்னேன், இந்த கேரக்டர் பாண்டியராஜா பண்ணணும் அப்படின்னா அது அமீர் சார் பண்ணால் அது அவ்வளோ நெருக்கமாகவும் அவ்வளோ உண்மையாகவும் அவ்வளோ எமோஷ்னலாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட ஸ்பாட்டில் நான் என்ன நினச்சி என்ன எதிர்பார்த்து என்ன மைண்டில் வச்சு எழுதணும் அதை விட இன்னும் அதிகமான மடங்களை திரையில் கொண்டு வந்திருக்காரு. அமீர் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா அவர் முழுக்க ஒரு பாண்டிய ராஜாவாகவே இந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு. அமீர் சாருக்கு, எங்களோட பாண்டிய ராஜாவுக்கு என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட சார்பாகவும் ரொம்ப நன்றி. கிட்டானுக்கு ஒரு ராணி, வனத்தி மாதிரியான ஒரு தெக்கத்தி கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட ரானஸ், அந்த பொண்ணோட ஒரு ஆத்திரம், அந்த பொண்ணோட கோவம், அந்த பொண்ணோட காதல், இது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரக்கூடிய கதாபாத்திரமாக ஒருத்தங்க இருந்தால் பெட்டராக இருக்குன்னு யோசிக்கும்போது நிறைய சாய்ஸஸ் கொடுத்தாங்க. அதில் எனக்கு கண்ணை ஓகேவான்னு தோணுது வந்து அனுபமா பரமேஸ்வரன். அனுபமா வந்து ஒரு ஒரு என்னோட கிராமத்தில் என்னோட மக்களோட உடைகள் அணிந்து அவங்க நடமாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அது எனக்கு என்னமோ இது கரெக்டாக வரும்னு தோணுச்சு. அப்படிதான் அவங்கள சூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஷூட்டில் நான் போய் ராணியாக அவங்கள சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட் நாளே நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் நாளே நான் வந்து அவங்களுக்கு வந்து நாற்று நடுற சகதிக்குள்ளே இறங்கி, வயலுக்குள்ளே இறங்கி, முட்டளவு சகதிக்குள்ளே இறங்கி நாற்று நடுற சீக்வன்ஸ் தான் எடுத்தேன். அதுக்கு அவங்க போட்ட ஆர்வமும் உழைப்பும் தெரிஞ்சு இவங்களை முழுசாக ராணியாக மாற்ற முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் நாளாக எங்களோட படத்தோட நோக்கத்தையும் எங்களோட படத்தில் துரு மற்ற டீமோட உழைப்பையும் பார்த்து அவங்க டோட்டலாகவே முழு ராணியாக மாறினாங்க. அவங்களுக்கு என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட சார்பாகவும் ரொம்ப நன்றி. எனக்கு எப்போவுமே நெருக்கமாக இருக்கக்கூடிய கேரக்டர் எங்கள் வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய அக்கா அப்படிங்கிற கேரக்டர். அக்காவை பற்றி எழுதும்போது பயங்கர ஒரு எமோஷ்னல் இருக்கும். இப்போ கிட்டானுக்கு அக்காவா அவனுக்கு ஒரு நிழலாக உயிராக இருக்கக்கூடிய கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு அது எழுதும்போதே எனக்கு தெரியும். இந்த கேரக்டர் வந்து நிச்சயமாக வந்து இந்த கேரக்டரை பண்ணுறவங்களுக்கு வந்து வெறுமனே நம்ம நடிக்க வந்துக்கும் அப்படிங்கிற உணர்வு மட்டுமே பத்தாது. ஒரு ஹீரோவுக்கு நம்ம அக்காவாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த இதுவும் இருக்கக்கூடாது. நிறைய நாள் யோசிச்சும் அதுக்கான ஆட்கள் கிடைக்காதனால உடனே நான் வந்து துணிஞ்சு ஃபோன் பண்ணது ரஜிஷா விஜயனுக்கு. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ரஜிஷா என்னை நம்புவாங்க அப்படின்னு சொல்லி. நான் படம் பண்ணுறேன், பைசன் பண்ணுறேன், அதில் நீ பண்ணு அப்படி சொன்னேன். அவங்க என்னெல்லாம் கேட்கல, என்ன கேரக்டர் என்ன விஷயம் அப்படிலாம் கேட்கல. நான் சொன்ன இந்த மாதிரி துருவுக்கு வந்து நீ வந்து அக்காவாக பண்ணணும், என்னோட அக்காவாக பண்ணணும், அதை ஏன் வச்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ என் படத்தில் வர அக்கா அப்படின்னா யோசிக்கோ அப்படின்னு சொன்னேன். அவங்க வேறு எதையுமே யோசிக்கல, மாரிசெல்வராஜ் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என் மேலே இருக்க மரியாதையும் என் மேலே இருக்க அன்பு மட்டும்தான் அது காரணம். பட் அதை நான் வந்து அவங்க என் மேலே வச்சுக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்னு நினச்சி தான் அவங்கள அக்செப்ட் பண்ணணும். அப்படி தான் அந்த படத்தில் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தால் கூட இந்த படத்துக்காக அவங்க போட்ட உழைப்பு உண்மையாகவே அபரிதமானது. சும்மா சொல்ல, அவங்க இந்த கதைக்குள்ள நான் என்ன நினச்சி அவங்கள கூப்பிட்டனோ அதோட முழுசாகவே அதை மாறி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய உயிராக இருந்திருக்காங்க. ரஜிஷா விஜயனுக்கும் என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட சார்பாகவும் நன்றி. கர்ணன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வேகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் ஒரு கேரக்டர் வந்து நடிக்க வந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது, அவராகவே இறங்கி வேலை செய்கிறாரு, ஈஸியாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷராக மாறுறார். அப்படி மாறினவர் தான்
மதன். அந்த கர்ணனில் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பராக, ஒரு நல்ல நலம் விரும்பியாக தொடர்ந்து என்னோட பயணிச்சிருக்காரு. மாமன்னன்லேருந்து அடிக்கடி என்னோடய படங்களும் என் மீதான பார்வையும் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகும். வைசன் காலமானன்னு எழுதும்போது சந்தன்ராஜ் அப்படிங்கிற கேரக்டர், அந்த கேரக்டருக்கு உண்மையாகவே மதன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஆப்ஷனே இல்லை. எனக்கு அது எழுதும்போதே இது மதன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. காரணம், மதன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி நேசிக்கக்கூடிய ரொம்ப பியூரான ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு அந்த கேரக்டருக்கு. அவர் இந்த கேரக்டர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். பட் இந்த கேரக்டர் அவர் அதுக்காகவே நான் சொன்னதின்படியே ஒரு கொண்டாட்டமாகவும் என்ன சொல்கிற ஒரு ப்ரைடாக இந்த கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு இது ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல படமாக இருக்கும், நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். மதன் சாருக்கு எனக்கு தெரியும், ஏன்னா அந்த முழு படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஒத்துழைச்சிங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் ஒத்துழைப்பிற்கு என்னோட சார்பாகவும் என்னோடய டீமோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து சினிமாவில் வந்து சில கேரக்டர்ஸ், நம்ம ஸ்கிரிப்டில் வந்து சில கேரக்டர்ஸ் எழுதும்போது நம்ம லைஃப்பில் பார்த்த நிறைய மனிதர்கள் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது இது இந்த மாதிரி இந்த கேரக்டர் மாறணும்னு நினைப்போம்ல. இந்த இந்த இப்படியாப்பட்ட ஆள் மாதிரி இந்த கேரக்டர் மாறினா நல்லாயிருக்கும், இந்த கேரக்டரோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி மாறினா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, அப்படி அடிக்கடி சில கேரக்டர்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப லைவாக நேர்மையாக நடமாடக்கூடிய சாதாரண ஹியூமனாக யோசிக்கும் போது எனக்கு லெனின் பாரதி அண்ணன் வந்து அடிக்கடி ஞாபகத்துக்கு வருவார். பர்டிகுலர்லி செலியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எழுதும்போது எனக்கு வந்து ஏன் அவையும் நடிக்க வச்சிடலாமே அப்படின்னு தோணுச்சு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், ஆனால் எங்கள் படத்தில் நடிக்கலாண்ணா நீ அப்படின்னு சொன்னேன். இது என்ன மாதிரி அப்படின்னு கிண்டல் பண்ணார். இல்லை, நீ எனக்கு என்னவோ நீ க்ரியேட் பண்ணுற பாசிட்டிவிட்டி, நீ க்ரியேட் பண்ணுற சப்போர்ட் வந்து படத்துக்குள்ளே தேவைப்படுது, உன் மூலமாக நடந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி வந்தார். எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து, ஏன்னா முதல்ல என்னோடய உழைப்பை நேரில் பார்த்து அதை அங்கீகரித்து இந்த படத்துக்காக வந்து அவர் சப்போர்ட் பண்ண விதம் வந்து மறக்கவே முடியாது. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் சில டைலாக்ஸை அவர் பேசும்போது எனக்கு வந்து சந்தோஷம் இருக்குல்ல, அது ரொம்ப அலாதியானது. லெனின் பாரதி அண்ணன், நீங்கள் என்னை நம்பினதுக்கும் ஒரு உழைப்பை எனக்கு கொடுத்ததுக்கும் என்னோட சார்பாகவும் என்னோடய டீமோட சார்பாகவும் ரொம்ப நன்றி. 19-20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கற்றது தமிழில் பூபாலராயராக வந்து அழகம்பெருமாள் சார் தெரியும். அவருக்கு நாகர்கோவில், எனக்கு திருநெல்வேலி. அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்பிக்கையாக பேசி பழக ஆரம்பித்தவர் தான். அதுக்கப்புறம் என்னுடைய கிட்டத்தட்ட 20 வருஷமாகவே என்னோடய வளர்ச்சியில், என்னோடய திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான பங்காக இருந்தது அழகம்பெருமாள் சார். எல்லா படத்துக்குமே அவருக்கு நான் கூப்பிடுவேன். இந்த படத்தில் நான் வந்து யோசிக்கவே இல்லை, யோசிக்காமலே என்னோடய அசிஸ்டண்ட்டை சொன்னேன் அழகம்பெருமாள் சார் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு சாய்ஸஸ் நான் கொடுக்கல. ஏன்னா இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பிரியமுள்ள ஆள் வேணும். என் மேலே பிரியம் இருக்க ஆள்னா அது அழகம்பெருமாள் சார். அதனால் அந்த கேரக்டரை அவர் நாங்கள் சூஸ் பண்ணோம். காண்டிபன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரியமான, இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரியமான கேரக்டர். பிரியத்தை வந்து அதிகமாக கொண்டாடக்கூடிய, அதை வந்து வழங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்துச்சு. அழகம்பெருமாள் சார் பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் மனிதர்களை நேசிப்பதில் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள். அவ்வளோ சிறப்பாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. எனக்காக பண்ணியிருக்காரு, எனக்காக மட்டுமே பண்ணியிருக்காரு. தொடர்ந்து என் கூட படங்கள் பண்ணுவார். இந்த காண்டிபன் கேரக்டர் அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு அவர் பண்ணதில் அவ்வளோ பேர் சந்தோஷம். அழகம்பெருமாள் சார், உங்களுக்கு என்னோடய சார்பாகவும் என்னோடய டீமோட சார்பாகவும் நன்றியும் அன்பும். எனக்கு வந்து என்னோடய கேரக்டர்ஸ் எப்போவுமே என் கண்ணுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. பட் பர்டிகுலர் இந்த கேரக்டர் நான் பார்க்காத ஒரு கேரக்டர். வெளி ஸ்டேட்டில் இருந்து வந்து இந்த கதைக்குள்ளே நுழைஞ்சி இந்த கதைக்குள்ளே நிகழ்த்தக்கூடிய ஒரு கேரக்டர். அதை தான் வந்து பாம்பேலேருந்து வந்து அனுராக் சார் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு விஷுவல் ப்ராசஸாக இருந்துச்சு. விஷுவல் ப்ராசஸ் மீன்
நான் வைக்கிற ஷார்ட்டு, நான் கம்போஸ் பண்ணுற விஷயங்களை பார்த்து, என்னோட ஆட்டிடியூட் பார்த்து, ஒரு டைரக்டரோட ஆட்டிடியூட் பார்த்து, ஒரு டைரக்டரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து, அவரோட ப்ராசஸ் பார்த்தே வந்து ஒரு நடிகர் அப்சர்வ் பண்ணி, ஒரு நடிகர் வந்து அதை கேப்சர் பண்ணி அதை நடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நிச்சயமாக சொன்னேன், எனக்கு இந்த படத்தில் வெளியே இருந்து ஃபஸ்ட் டைமாக எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது வந்து அனுராக்கோட ஆக்டிங் தான். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. உண்மையாக சொல்லணுன்னா இவ்வளோ ஈஸியாக கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு டைரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அதை டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டு போனது அது பெரிய விஷயம். அனுராக் சார், உங்களோட மறக்கவே முடியாது உங்க கூட ட்ராவல் பண்ணது. நிச்சயமாக எனக்கு தெரியும், உங்கள் உழைப்புக்கு, உங்களோட நம்பிக்கைக்கு என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட சார்பாகவும் ரொம்ப நன்றி. பைசன் காலமாடன் எழுதியாச்சு, இது எப்படி எடுக்கிறது? ஏன்னா இது ஒரு கபடி, ஒரு ராவான கபடி சார்ந்த கதை. கபடினா சாதாரண கபடி கிடையாது. 80s 90s நடந்த ரத்தமும் சதையுமா மண்ணில் புரண்டு எந்திரிச்ச கபடி. இதை இன்னைக்கு சாத்தியப்படுத்த முடியுமா? இன்னைக்கு இதை எடுக்க முடியுமா? இன்னைக்கு உள்ள பிளேயர்ஸ், இன்னைக்கு உள்ள ஆக்டர்ஸ் வந்து 24 மணி நேரம் மண்ணிலே விளையாடக்கூடிய இந்த கபடியை வந்து விளையாடுவாங்களா அப்படிங்கிற பெரிய டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த டவுட்டை போக்குனது என்னோட ஊர் மக்கள் தான். ஏன்னா எனக்கு தெரியும், என்னோட ஊர் மக்கள் இருக்காங்க, அவங்க அத்தனை பேர்த்தோட உடம்புலையும் ரத்தமும் சதையமாக கபடி ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். எங்கெல்லாம் கபடி பிளேஸ் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எனக்கு வந்து தூத்துக்குடியிலிருந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட பிக்கெஸ்ட் பிளேயர் வரைக்கும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 70-80 கபடி பிளேயர், ஒரிஜினல் கபடி பிளேயர் விளாண்டுருக்காங்க. ஏன்னா துருவுக்கு ப்ராசஸ் 2 வருஷமாக அவனுக்கு ட்ராவல் பண்ணி அவனுக்கு கபடி சொல்லி கொடுத்ததுனால இவங்க கூட இந்த 70 பேரோட துருவை இறக்கி விட்டு, நான் நினச்ச கபடியை மட்டும் இல்லாமல் துருவையும் சேஃபாக பாதுகாப்பாக துருவுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்து அவங்க அத்தனை பேருமே இந்த கபடியை பண்ணி கொடுத்தாங்க. அதில் முக்கியமானது பிரபஞ்சன், ப்ரோ கபடி பிளேயர். அவர் ப்ரோ கபடி பிளேயர். அந்த கேரக்டர் ரத்தினம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரத்தினம் கேரக்டர் பண்ணதுக்கு கபடி வந்து ஆத்தன்டிக்காக கபடி உடம்புல ஊறி போன ஒருத்தர் தான் அந்த கேரக்டர் பண்ண முடியும். பட் நடிக்கவும் செய்யணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நாங்கள் வந்து பிரபஞ்சனை, என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து பிரபஞ்சனை காமிச்சாங்க. பிரபஞ்சன்ட்டாக பேசி டிஸ்கஸ் பண்ணி ஆக்டிங் கிளாஸ்லாம் கொடுத்தோம். அவரோட இன்ட்ரெஸ்ட் தான் மெயின். ஏன்னா அவருக்கு கபடி ஈஸியாக வரும், ஆக்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, அந்த கதையை நான் ஏன் பண்ணுறேன்னுலாம் புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணுறேன்னா அப்படின்னு இறங்கினாரு. இந்த முழு கபடி ப்ராசஸ்லேயுமே பிரபஞ்சனோட உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. இந்தியன் நேஷ்னல் சைட்லேருந்து வந்த எல்லா பிளேயர்ஸு, இந்த ஊர் கிராமங்கள்லேருந்து புறப்பட்டு வந்த அத்தனை பிளேயருக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த கபடி பிளேயரோட சப்போர்ட்ஸ் இல்லைன்னா அப்படின்னா படம் சாத்தியப்பட்டிருக்கவே இருக்காது. ஏன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் முழுக்க மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை நம்பி அவங்க என்னோட எல்லா வேகத்துக்கும் ஈடு கொடுத்து உண்மையாக நேர்மையாக இந்த படத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முழுக்க இந்த படம் அவர்களுக்கான படமாகவே இருக்கும். ஏன்னா அவங்களோட உழைப்பினால் மட்டுமே இந்த படம் முழுமை அடைஞ்சிச்சு. அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஒட்டுமொத்த இந்த படத்தில் நடித்த அத்தனை கபடி பிளேயர்ஸ்க்கும் என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே என்னோட படங்களில் நடிகர்களை தாண்டி நிறைய கலைஞர்கள் பங்கு பெறுவாங்க. முக்கியமான நடிகர்களை தாண்டி நிறைய கலைஞர்கள் பங்கு பெறுவாங்க. இந்த படத்துலேயும் வந்து ஏகப்பட்ட பேர் கிராமம் சார்ந்து நிறைய மனிதர்கள் பெரும் உழைப்பை போட்டிருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி. அது குறிப்பாக என்னோட ஆர்டிஸ்ட், எனக்கு நெருக்கமான என்னோட நண்பர்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக சுபத்ரா. நிச்சயமாக அவங்க ஒரு பெரிய கேரக்டர் பண்ணக்கூடிய ஆள். அவங்க வந்து நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக வந்து எனக்காக தங்கி நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஹரிதா, லிசி, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து மாரி செல்வராஜ் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம என்ன சொன்னோமோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட அசிஸ்டன்ட் வள்ளி நாயகம் சொல்லி இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவன் வந்து ஒரு முக்கியமான, ஏன்னா ஒரு இக்கட்டான சூழலில் வந்து வேற ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னோடனே டக்குன்னு நீ பண்ணுறான்னு சொல்லி பண்ணு. அது ஒரு பெரிய அவனுக்குள்ளே இருந்த ஒரு நடிகனை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷம். அவன் பெரிய உழைப்பு அதில் போட்டிருக்கான். நிச்சயமாக அவன் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போவான்னு நினைக்கிறேன். நல்லா நடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கண்ணன், என்னோட பிரதர், அவர் என்னோட பழைய மலர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கும் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவரும் இதில் பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரேகா அவங்க நடிச்சிருக்காங்க. என்னோட கர்ணன், மாமன்னன், வாழையில் நடித்த
பசங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் வந்து சாதாரணமானது கிடையாது. ஏன்னா இது கபடி படம் அப்படிங்கனால அவங்களுடைய எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டுச்சு. இந்த நிலம் சார்ந்த படம் அப்படிங்கனால பெரிய உழைப்பு தேவைப்பட்டுச்சு. இந்த படத்துல எவ்ரி ஃப்ரேம் சிங்கிள் ஷாட்டுக்கு வந்த எல்லா நடிகர்களோட உழைப்பு இதில் முக்கியமான உழைப்பு தான். அத்தனை பேருக்குமே என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி.